அவள் வருவாளா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மனிஷாக்கு லக்ஷ்மியை பார்க்கும்போது சந்தேகம் வருது. ஆண்டி, எனக்கு லக்ஷ்மியை பார்த்தா ஏதோ சந்தேகமாகவே இருக்குது. அவள் ஆகாஷை மீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அவகிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நான் எது பேசினாலும் அவள் ரொம்ப அமைதியாக இருக்கா. இதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அவள் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு தோணுது. அது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மனிஷா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மித்ரா லக்ஷ்மி கிட்ட வந்து சொல்கிறாங்க, லக்ஷ்மி, நான் வந்து நாளைக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நாளைக்கு நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல உடனே லக்ஷ்மி எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, நாம் ரெகுலர் செக்கப்புக்கு போகணும். நீ எப்படி இருக்க, உன் வயிற்றில் வளர்கிற குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு நாம் அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்க உடனே லக்ஷ்மி சொல்கிறாங்க, அது சரிதான், ஆனால் எதுக்காக உடனே அதை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நாம் இப்போத்துலேருந்தே ஒழுங்காக பார்த்துக்கிட்டாதான் அப்போ தான் வயிற்றில் வளர்கிற குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். நமக்கு ஏதாவது பிரச்சனைனா இப்போவே நாம் பார்த்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்ததுமே பாட்டிக்கும் ஜெயதேவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. பாட்டி வந்து சொல்கிறாங்க, பாத்தியா மித்ரா எவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறான்னு. இந்த குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து அவன் லக்ஷ்மி மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜெயதேவ், பின்ன அதெல்லாம் பார்த்துக்காம இருப்பானாமா? அது அவனுடைய பொறுப்பு இல்லையா? அவனோட ரத்தம் அது, இந்த வீட்டோட குழந்தை அது, அவன் அதை பார்த்துக்க தானே செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கணும்னு நினச்சோமோ அப்படி தான் நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க, எப்பவும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு ஜெயதேவ் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. லக்ஷ்மி ஒரு பக்கம், எப்படி நாம் வந்து இப்போ மித்ரா கூட ஹாஸ்பிட்டல் போனால் நாம் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடுமே, நாம் எப்படி இதிலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மனிஷா ஒரு பக்கம் ஹாலில் அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போயிட்டு ஜானுக்கு கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, ஆமாம் ஜானு, உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லக்ஷ்மி என்ன பேசுகிறா அப்படின்னு கேட்கணுன்றதுக்காக மனிஷா வந்துட்டு, சரிங்க மம்மி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிவிட்டு லக்ஷ்மி பேசுகிறத வந்து கேட்குறாங்க. உடனே லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் எனக்கு மித்ரா சாரம் வந்து வெளியில் போக போகிறோம், 2 பேரும் வெளியில் வந்துட்டு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டு வரலான்னு இருக்கோம், ஷாப்பிங்லாம் போகலான்னு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே மனுஷன் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவாங்க. சரி ஜானு, இப்போலாம் அவர் வந்து என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே மனிஷா ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவாங்க. சரி, நான் போய் கிளம்பணும், அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு லக்ஷ்மி போகிறாங்க. மித்ரா வந்துட்டு, லக்ஷ்மி கிளம்பிட்டியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மனிஷா அங்கே வராங்க. எங்கே கிளம்பிட்டேன் மித்ரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது மித்ரா வந்துட்டு, நானும் லக்ஷ்மியும் ஹாஸ்பிட்டல் போக போகிறோம், செக்கப்புக்காக போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே அப்போ மனிஷா வந்துட்டு, சரி, இப்போ நான் அதுக்காக எதுவும் சொல்லலை, ஆனால் இன்னைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை வந்து கிளைண்ட் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னதுமே, அது ஈவினிங் தானே அப்படின்னு மித்ரா கேட்க, இல்லை, இப்போ நாங்கள் மார்னிங் வந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டோம், கிளைண்ட்டு கால் பண்ணாங்க, உங்ககிட்ட சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே எப்படி அப்படின்னு கேட்க உடனே வந்துட்டு மனிஷா சொல்கிறாங்க, அது எவ்வளோ முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படி இப்படின்னு சொல்ல லக்ஷ்மி இதை நல்ல சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு, இல்லை மித்ரா சார், நீங்கள் முதல்ல உங்களோட ப்ராஜெக்டை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மித்ரா, நீ எப்படி போவ அப்படின்னு கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மித்ராவை கன்வின்ஸ் பண்ணிவிடுவாங்க. மித்ராவும் சரி, நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை பார்க்கறதுக்காக மனிஷா கூட கிளம்பிடுறாங்க. லக்ஷ்மி, நம்ம எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஜானுவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க, அக்கா, நீ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னியே, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட லக்ஷ்மி அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. என்னக்கா அமைதியாக உட்காந்துட்டு இருக்க, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான வர சொன்ன அப்படின்னு கேட்க, உன் வயிற்றில் வளர்கிற குழந்தை எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, உனக்கு அந்த பயம் இல்லையா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, வயிற்றில் குழந்தைன்னு ஒன்று வளர்ந்தா தானே அதை நினச்சி பயப்படுறதுக்கு அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. அக்கா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் ஜானு, நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறேன், ஏன் நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லை, அப்போ எனக்கு வழி தெரியல, அந்த டைவர்ஸை வந்து தடுக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு பொய் சொன்னேன், மித்ரா சாரை விட்டு நான் தூரமாக போகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு என்னால் சொல்ல முடியாது, நான் அவர் கூடவே இருக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டேன், எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்ல உடனே ஜானு, அக்கா, இவ்வளோ நாளும் வந்துட்டு உன் வயிற்றில் வளர குழந்தைய நினச்சி பயந்தேன், இப்போ உன்னோட எதிர்காலத்தை நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இதெல்லாம் உண்மை தெரிஞ்சால் உன்னை என்ன நினைப்பாங்க, உன்னை மொத்தமாக ஒதுக்கிடுவாங்களே அப்படின்னு ஜானு வந்து பயப்படுறாங்க. உடனே லக்ஷ்மி, என்ன நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்துட்டு மித்ரா ஏதோ ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து மித்ரா எல்லாரையுமே வந்து கூப்பிட்டதுமே வந்துட்டு அங்கே போயிட்டு ரூமில் போய் பார்க்கும்போது பயங்கரமாக ரூமை வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெக்கரேஷன்லாம் பார்த்ததுமே எல்லாரும் வந்துட்டு ஆச்சரியமாக ஆகிடும். நிறைய பேபி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். இதை பார்த்ததுமே எல்லாரும் வந்து லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க, லக்ஷ்மி, உண்மையாகவே நீ அதிர்ஷ்டசாலி தெரியுமா,
அதனால தான் உன்னை வந்துட்டு இந்த அளவுக்கு பார்த்துக்கிற ஹஸ்பண்ட் வந்து உனக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மனிஷாக்கு இதெல்லாம் பார்த்ததுமே ரொம்ப கோவம் வருது. மித்ரா, இதெல்லாம் என்ன? லக்ஷ்மிக்கு பிறக்க போகிற குழந்தைய பற்றி நீயே இவ்வளோ அக்கறை காமிக்கிற? லக்ஷ்மி கூட நீ நிரந்தரமாக வாழணும்னு முடிவு பண்ணிட்டியா? அவளுக்கு பிறக்க போகிற குழந்தைக்காக இந்த வீட்டோட நிரந்தர வாரிசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே மித்ரா வந்து சொல்கிறாங்க, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது மனிஷா, ஆனால் இப்போதைக்கே லக்ஷ்மி கர்ப்பமாக இருக்கா. அவளோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தை பாதுகாப்பாக இருக்கணும், இதெல்லாம் கவனிக்கிறது லக்ஷ்மியோட ஹஸ்பண்டா, அது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஹஸ்பண்டா? லக்ஷ்மிக்கு நீ ஹஸ்பண்ட் அப்படின்னு இப்போ தான் உனக்கு ஞாபகம் வந்திருக்கா மித்ரா அப்படின்னு சொல்ல, புதுசாக ஞாபகம் வர்றதுக்கு என்ன இருக்குது மனிஷா? அவளோட கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன், தாலி கட்ட நாள்லேருந்து நான் அவளோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் எல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துட்டே தான் இருக்குது. அவளுக்கு வந்துட்டு அவள் மேலே நீ ரொம்ப அக்கறையாக இருக்க, அவள் மேலே வந்துட்டு ரொம்ப பாசமாகவும் இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உனக்கு நான் டெய்லி வந்துட்டு அவள் மேலே உனக்கு பாசம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படி இந்த வீட்டில் நான் இருக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு நினைக்கிறேன் நீ? இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே மித்ரா சொல்கிறாங்க, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற மனிஷா? இல்லைன்னா எப்படி பேச சொல்கிற? காதலிச்ச பொண்ணை ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பொண்ணு கூட நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னோட காதலை நீ வந்துட்டு காதலிச்ச பொண்ணு வாழ்க்கையை வந்து அர்த்தம் இல்லாமல் ஆக்கிட்டு உனக்கு பிடிச்சவங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்களாம் நல்லா தான் இருக்கீங்க, நடுவில் என்னோடய வாழ்க்கை தான் நாசமாயிடுச்சு, என்னோடய எதிர்காலம் தான் அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, மனிஷா கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியாதா அப்படின்னு மித்ரா சொல்கிறாங்க. ஏன் அமைதியாக இருக்கணும் மித்ரா? என்னோடய வேதனையை நான் வெளியே சொல்லக்கூடாதா? என்னோட கோபத்தை நான் வெளிப்படுத்தக்கூடாதா? நீ என்ன செஞ்சாலும் அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? நீ எவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டாலும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கணுமா? அதுதானே அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு மித்ராவுக்கு கோவம் வருது. மனிஷா ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கத்துறாங்க. நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கே புரியுதா? புரியுது மித்ரா, நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்ல, மனிஷா வார்த்தைக்கு வார்த்தை பேசினா கோவம் தான் அதிகமாகும், அதனால தேவையில்லாமல் டிஸ்டன்ஸ் தான் வரும், கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்ல, இல்லை ஆண்டி இவ்வளோ பார்த்துட்டு நான் அமைதியாக இருந்தால் என்னோடய வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது. மித்ரா என்ன பண்ணாலும் தலையாட்டிட்டு போகிறதுக்கு நான் என்ன அவனை வந்து நான் லவ் பண்ணாமலாம் இருக்கேன், என்னோடய காதலுக்கு மதிப்பே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லை மனிஷா, நான் சொல்கிறது ஒரு தடவை கேளு அப்படின்னு சொல்ல, மித்ரா இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துப்பான் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை ஆண்டி. காதலிச்ச பொண்ணு முன்னாடியே வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட இவ்வளோ கேவலமாக பழகுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வந்துட்டு மித்ராவுக்கு கோவம் வருது. மனிஷா பலார்னு அரைகிறாரு. நான் லக்ஷ்மி பற்றி கேட்டதுக்கு என்ன நீ அடிக்கிறியா, என்னோட காதலை ஏன் துண்டு துண்டா உடைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு என்னையே வந்துட்டு நீ அழ வைக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உனக்கு என்ன அடிக்கிறதுக்கு எப்படி மனசு வந்தது மித்ரா அப்படின்னு கேட்க, அப்படின்னா நீ பேசுகிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கா? நீ இல்லாத பழியெல்லாம் என் மேலே சொல்கிறியா? அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கணுமா? எனக்கு ஒரு விஷயம் புரியல மித்ரா. லக்ஷ்மி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவள் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு உனக்கு தெரியும், அவள் கர்ப்பமானதுக்கு காரணம் என்னன்னு கூட உனக்கு தெரியாது. லக்ஷ்மி சொன்னதை அப்படியே நம்பிட்ட, இன்னும் நீ குருட்டு நம்பிக்கையில் தான் இருக்க. நீ லக்ஷ்மி கர்ப்பமாக காரணம் என்னன்னு இப்போவாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உன்னால தான் அவள் கர்ப்பவானா அப்படின்னு இப்போ உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டதுமே மித்ரா வந்து திரும்பவும் மனிஷாவை அடிக்க கை ஓங்குறாங்க. இங்கே பார், லக்ஷ்மி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த விஷயத்தில் அவள் எந்த பொய்யும் சொல்ல மாட்டா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமாம் மனிஷா, நீ சொன்ன மாதிரி எனக்கு லக்ஷ்மிக்கு நடுவில் என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அன்றைக்கி குடிச்சிருந்தேன், தெரியாமல் ஏதோ நடந்திருக்கலாம், ஆனால் அது எனக்கு ஞாபகம் இல்லை. லக்ஷ்மிக்கு தான் ஞாபகம் இருந்திருக்கு. லக்ஷ்மி சொன்ன வார்த்தை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அது போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு மனிஷாவுக்கு ரொம்ப கோபம் வரும். என்ன மனிஷா, எங்கே என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படின்னு உனக்கு தெரியாதா? இவ்வளோ வயசானதுக்கப்புறமும் உனக்கு தெரியலையா? லக்ஷ்மி முன்னாடி பேச வேண்டிய வார்த்தையா இது அப்படின்னு வந்துட்டு ஜெயதேவ் வந்து சொல்கிறாங்க. இங்கே பார் மனிஷா, உனக்கு லக்ஷ்மி மேலே கோபம் இருக்கலாம், மித்ரா லக்ஷ்மி மேலே அன்பாக இருக்கிறது உனக்கு வருத்தமாக கூட இருக்கலாம், ஆனால் லக்ஷ்மியை பற்றி அப்படி பேசக்கூடாது. ஒரு பொண்ணா இன்னொரு பொண்ணு மேலே அப்படிப்பட்ட பழியை வந்து நீ போடக்கூடாது. லக்ஷ்மி சொன்னதுக்கப்புறம் தான் அவள் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு உனக்கு தெரியும், உன்னால தான் அவள் கர்ப்பமா ஆனா அப்படின்னு இப்போ உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. லக்ஷ்மி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த விஷயத்தில் அவள் பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு லக்ஷ்மி நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி நாம் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்கோமே, இது அவருக்கு தெரிஞ்சால் என்ன நடக்குமா அப்படின்னு லக்ஷ்மி பயந்துக்கிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.